இங்க ஒருத்தனோட முதுகு திடீர்னு கல்லா மாறினதால டாக்டர் அதை கிளீன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவன் முதுகுல இருந்து பிளட் வராம ரெட் கலர் மணல் வெளியே கொட்டிட்டே இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆன டாக்டர் உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை அடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா டிஷ்யூவை எடுத்ததும் மறுபடியும் அந்த மணல் நிக்காம கொட்டிட்டே தான் இருக்குது. உடனே விடாம டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்றாங்க. அப்போ திடீர்னு அவனோட முதுகு ப்ரோக் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து டாக்டர் பயப்பட்டாலும் பயத்தை வெளியே காட்டிக்காம அவனோட பாடியில பல அடுக்கு பேண்டேஜை சுத்தி விடுறாங்க. ஆக்சுவலா இது ஒரு பயங்கரமான தொற்று நோய். இந்த நோய் யாருக்காவது வந்துச்சுன்னா அவங்க மெல்ல கல்லா மாறிடுவாங்க. பிளட் மூலமாவும் உமிழ்நீர் மூலமாவும் இந்த நோய் பரவும். யாரும் அவ்வளவு சீக்கிரம் இந்த டிசீஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த நோய் வந்தா ஒரு வருஷத்துல பயங்கர வழியில முழுசா கல்லாகி இறந்தே போயிருவாங்க. அப்போ அந்த டாக்டர் பொறுப்புல இருந்த அந்த வார்டுல ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்கள செக் பண்றதுக்காக அந்த டாக்டர் வெளியே வந்தப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாத மாதிரி வெறிச்சோடி கிடக்குது. அதுக்கு முந்தின நாள் பேஷண்ட்ஸுக்கு வந்த சாப்பாடு கூட யாருமே கொடுக்காம அப்படியே தான் இருக்கும். இங்க என்ன நடக்குது, எல்லாரும் எங்க போனாங்கன்னு எதுவும் புரியாம டாக்டர் இருந்தப்ப திடீர்னு அங்க ஒரு நர்ஸ் மட்டும் ஒரு ரூம்ல இருந்து வெளியே போறாங்க. அந்த நர்ஸை பார்த்த டாக்டர் வேகமா ஓடி போய் அந்த நர்ஸை ஸ்டாப் பண்ணி மத்தவங்க எல்லாரையும் எங்கன்னு கேட்டப்ப இந்த கல்லா மாத்தக்கூடிய வைரஸ் ரொம்ப பயங்கரமானது, இதுக்கு தடுப்பூசி கூட இல்லாததால வேலையில இருந்து எல்லாரும் ஒரே டைம்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு டாக்டர் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் வேற எதுவும் செய்ய முடியாம அவங்களே அந்த ஃபுட் எல்லாத்தையும் பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக வார்டுக்குள்ள கொண்டு போறாங்க. உள்ள பேஷண்ட்ஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. எல்லாரும் வேகமா கல்லா மாறிட்டே இருக்காங்க. அங்க சில பேர் 60% கல்லா மாறி இருக்காங்க, சில பேர் 80% கல்லா மாறி இருக்காங்க. இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா இருமும் போது கூட அவங்களுக்கு வாயில இருந்து பவுடர் மாதிரி ஏதோ வெளியே வருது. அதை பார்க்க முடியாம டாக்டர் உடனே முகத்தை திருப்பிக்காங்க. அப்போ திடீர்னு கடைசி பெட்ல இருந்து அலாரம் சத்தம் கேக்குது. டாக்டர் போய் பாக்குறப்ப அந்த பெட்ல இருந்த பேஷண்ட் ஃபுல்லா கல்லாகி அவரோட பாடியில ஃபுல்லா கிராக் விழுந்திருக்கும். டாக்டர் அமைதியா பக்கத்துல போயிட்டு அங்க இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கர்டைனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பாடி மேல ஒயிட் கிளாத்தால மூடி அதுக்கு கொடுக்க வேண்டிய கடைசி மரியாதையை கொடுக்குறாங்க.